திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை நகரில் அமைந்துள்ள மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவின் முக்கியமான பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாகவும் சிவபெருமானின் அக்னி ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. இந்த கோயில் அருணாசலேஸ்வரர், சிவன் மற்றும் உண்ணாமுலையம்மன், பார்வதி எனும் தெய்வங்களை அர்ச்சிக்கும் இடமாகும். கோவிலின் வரலாறு மிக பழமையானது மற்றும் இது தமிழ், சோழ, பாண்டிய, விஜயநகர அரசர்களின் காலத்திலிருந்து ஆன்மீகமாக சிறப்புற கருதப்படுகிறது. திருவண்ணாமலை மலை சிவபெருமான் திகழும் அக்னியின் வடிவமாக உள்ளது. இதன் அடிப்படையில் கோயில் அமைந்துள்ளது. மேலும் இதன் முக்கியத்துவம் அக்னி லிங்கமாகும். கோயில் வரலாறு. அருணாசலேஸ்வரர் கோவிலின் வரலாறு சிவபெருமான் மற்றும் பார்வதியின் புராணங்களுடன் பிணைந்துள்ளது. ஒரு முறை பார்வதியுடன் விளையாடிய சிவபெருமான் தன்னுடைய அக்னி வடிவத்தை மக்களை காப்பாற்ற அருணாசல மலையாக எடுப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மலைக்கு அக்னி வடிவம் ஏற்பட்டு அருணாசலேஸ்வரர் சிவபெருமானின் அவதாரமாக திகழ்கிறார். அத்துடன் திருவண்ணாமலை மகாத்மியத்தின்படி தெய்வங்கள் சிவபெருமான் மீது பக்தியுடன் வழிபட்டனர். இதனால் இந்த மலை சிவபெருமான் இருக்கும் இடமாக உயர்ந்தது. கோயில் அமைப்பு. அருணாசலேஸ்வரர் கோவில் இந்தியாவின் மிக பெரிய கோயில்களில் ஒன்றாகும். இக்கோயிலின் பரப்பளவு சுமார் 25 ஏக்கர்கள் மற்றும் 9 கோபுரங்கள் கொண்டது. கோயிலின் ராஜகோபுரம் 217 அடி உயரமுடையது. இது கோயிலின் முக்கியமாக கருதப்படுகிறது. கோயிலின் உட்பகுதியில் சிவபெருமானின் பிரதான லிங்கம் அருள்புரிகின்றது. இது அருணாசலேஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. கோயில் கிழக்கே கட்டப்பட்ட ராஜகோபுரம் மிகப்பெரியதொரு கட்டிடமாக உள்ளது. மேலும் இது விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது. கோயிலில் உள்ள சிற்பங்கள் மற்றும் கலை பொக்கிஷங்கள் பண்டைய தமிழக கலை நயத்தை வெளிப்படுத்துகின்றன. கிரிவலம். திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலின் ஒரு சிறப்பு நிகழ்வு கிரிவலம். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அருணாசலமலையை சுற்றி 14 கிலோமீட்டர் நீளமுள்ள பாதையில் நடந்து கிரிவலத்தை செய்கின்றனர். கிரிவலம் செய்வதால் பக்தர்களின் பாபங்கள் தீரும், சுத்தமான மனம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. கார்த்திகை தீபம். திருவண்ணாமலை கோயிலின் முக்கிய திருவிழா கார்த்திகை தீப திருவிழாவாகும். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் மலையின் மீது பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் சிவபெருமானின் அக்னி வடிவத்தை அடையாளப்படுத்துகிறது. மலை மீது எரியும் தீபம் அருணாசலேஸ்வரரின் அருள் அனைவருக்கும் பரவுகிறது என கூறப்படுகிறது. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் ஆன்மீகத்திலும் கலை பொக்கிஷங்களிலும் மிக பெருமை மிக்கது.